ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம ஸ்டஃப் கூலோட ஒரு 22.5 வோல்ட்டு சப்போர்ட் ஆகிற ஒரு ரோம்னு சொல்லி 10,000 mAh உள்ள சார்ஜர் பார்க்க போகிறோம். இதுதான் பாக்ஸுக்குள்ளே என்ன போட்டிருக்குன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் பவர் அவுட்புட் 20 வாட் வரையும் சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்கு. டைப் சி போர்ட்டில் குயிக் சார்ஜு பிடி சார்ஜிங் சப்போர்ட் இருக்குங்க. தென் FCPSCP காம்பேட்டபிள் டிவைஸ் ஃபுல்லாமே சப்போர்ட் பண்ணும். அதாவது நம்ம நத்திங் மோட்டோரோலா இதில் உள்ள எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஓகே நம்ம இப்போ அது பிரித்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு. அதோட எம்ஆர்பி வந்து இதில் போட்டிருக்குது எவ்வளவு, $1,399 தான் ரிலையன்ஸில் வாங்கினது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் ஸ்டஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மால் சைஸ் கேபிள் ஒன்று நல்லா இருக்குது. நல்ல ஸ்டஃப் ஒன்று போட்டு நல்லா இருக்குது. இதெல்லாம் பவர் பேங்கு. மேலே வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷு, சைட்லாம் வந்து ஒரே கிளாஸி ஃபினிஷ் தான். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. சைஸ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கை கடக்கமாக அவ்வளோதான் இருக்குது. இங்கே பாருங்கள், கை கடக்கமாக அவ்வளோதான். இதுதான் 10,000 mAh பவர் பேங்க். நீங்கள் ஹேண்ட்பேக்ஸு இதுக்குள்ளெல்லாம் போட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஆனால் சீக்கிரம் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே உண்டு. இது ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கலாம், பட் இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, நான் அது சார்ஜ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாட்டமில் ஒரு டைப் சி போட்டு 20 வாட் டைப் சியிலேருந்து 20 வாட் எடுத்துக்கலாம். பக்கத்தில் வந்து 22.5 வோல்ட் வரையும் பவர் அவுட்புட் கிடைக்கும். இது போத் இன்புட் அண்ட் அவுட்புட் ஒரே இதில். ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லைட்டிங்ஸ் வருது. ஃபோனை கனெக்ட் பண்ணோன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் லைட் வரும். ஓகே, குட், நல்லா தான் இருக்குது. பார்ப்போம், நான் சார்ஜ் பண்ணிவிட்டு ஹீட்டிங் ஆகுதா என்ன ஏதுங்கிறத அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. க்ரீன் லைட் தான் இருக்குது பாருங்கள். சார்ஜ் போட்டோன்னா உங்களுக்கு வரும். இது வந்து 3 லெவல் ஆஃப் இண்டிகேட்டர் இங்கே உள்ளது. 4 லெவல் இருக்குது.